என் உயிரான விருச்சிக ராசி சொந்தங்களுக்கு என் கனிவான வணக்கங்கள். ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்பிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான, ஆனா அதே சமயம் ரொம்பவும் அற்புதமான ஒரு செய்தியோடு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். மே 9ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில தலைகீழான ஒரு மாற்றம் வரப்போகுது. குறிப்பா எம் அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்குற ஒரு நபரால உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க இருக்கு. இதை நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இதுதான் உண்மை. கிரகங்களோட சஞ்சாரம் அப்படிப்பட்ட ஒரு வலுவான நிலையில இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்கிறப்போ உங்களை சுத்தி இருக்கிற யாருமே இதை தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு பாதையை வகுத்து வச்சிருக்கு. இதை கேட்கும் போது உங்களுக்கு ஒருவேளை பயமாகவோ அல்லது குழப்பமாகவோ இருக்கலாம். ஆனா முழுமையா நான் சொல்றத பொறுமையா கேளுங்க, உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருஷங்களாவே ஒரு நிம்மதியான தூக்கம் கூட இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. யாரை நம்பினாலும் அவங்க உங்களுக்கு துரோகம் தான் செஞ்சிருப்பாங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிற ஆட்கள் தான் உங்களை சுத்தி அதிகமா இருந்திருப்பாங்க. நீங்க ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா அவங்க உங்களுக்கு திருப்பி கெட்டது தான் பண்ணிருப்பாங்க. காசு பணம் விஷயத்திலயும் சரி, சொந்த பந்தங்கள் விஷயத்திலயும் சரி, ஏகப்பட்ட ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிட்டீங்க. நம்ம உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கலையே, நம்ம நேர்மையா இருந்தோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த கடவுள் இவ்வளவு சோதனைகளை கொடுக்கறாருன்னு நீங்க பல ராத்திரிகள் அழுது புலம்பி இருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கு நல்லாவே புரியுது. கடன் பிரச்சனை ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்கும், இன்னொரு பக்கம் நம்பினவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற மன உளைச்சல் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உருக்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமா இருக்குன்னா விடியல் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கான அந்த பிரகாசமான விடியல் தான் இந்த மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகுது. இப்போ அந்த எம் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் யாரு, அவரால் என்ன நடக்க போகுதுன்னு நீங்க ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. இந்த நபர் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு அறிமுகமானவங்களா இருக்கலாம், இல்லைன்னா இனிமேல் தான் புதுசா உங்க வாழ்க்கையில ஒரு தேவதை மாதிரியோ அல்லது ஒரு நல்ல நண்பன் மாதிரியோ உள்ள வரப்போறவங்களா கூட இருக்கலாம். பெயர்ல முதல் எழுத்து எம் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது அவங்க கூப்பிடுற பேர் அந்த ஓசையில தொடங்கலாம். இந்த நபர் உங்க வாழ்க்கையில நுழையும் போது நீங்க எதிர்பார்க்காத பல திருப்பு முனைகள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லார் முன்னாடியும் உங்களை தூக்கி நிறுத்துற ஒரு கருவியா இந்த நபர் செயல்படுவார். இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசிக்கு வரக்கூடிய சில கிரக மாற்றங்கள் தான். இவ்வளவு நாளா உங்களை கட்டி போட்டு வச்சிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாமே இந்த நபர் மூலமா சுக்கு நூறா உடைய போகுது. அகிரக அமைப்புகளை பத்தி நம்ம கொஞ்சம் பேச்சு வழக்குல சொல்லணும்னா, இவ்வளவு நாள் உங்க ராசியை போட்டு அழுத்திட்டு இருந்த ஒரு கெட்ட கிரகத்தோட பார்வை விலகி முழுமையான ஒரு சுப கிரகத்தோட பார்வை உங்க மேல விழப்போகுது. மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் கிரகங்களோட நிலைப்பாடு உங்களுக்கு 100க்கு 100% சாதகமா மாறப்போகுது. இது ஒரு சாதாரண மாற்றம் கிடையாது. பல வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அரிய ராஜயோகம்னு கூட சொல்லலாம். இந்த யோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா அமையும். இது வரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த வாய்ப்புகளை எல்லாம் உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பாலமா தான் அந்த எம் பெயர் கொண்ட நபர் இருக்க போறார். அவர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவோ அல்லது தொழில்ல ஒரு பெரிய வெற்றியோ கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை நான் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லல. கிரகங்கள் காட்டுற வழியை தான் நான் உங்களுக்கு அப்படியே வெளிப்படையா சொல்றேன். சில பேருக்கு இந்த நபர் யாருன்னு இந்நேரம் ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும். ஒருவேளை அவரா இருக்குமோ இவரா இருக்குமோன்னு உங்க மனசுக்குள்ள பல முகங்கள் வந்து போகலாம். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு ரூபத்துல தான் இந்த சம்பவம் அரங்கேற போகுது. ஒரு சாதாரண நாள் மாதிரி தான் அந்த நாளும் விடியும். ஆனா அன்னைக்கு நடக்கிற அந்த ஒரு விஷயம் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. உங்களுக்காக பின்னாடி நின்னு சதி செஞ்சவங்கெல்லாம் இந்த மாற்றத்தை பார்த்து வாயெடுத்து போய் நிக்க போறாங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி எவ்வளவு தூரம் எரிஞ்சு சாம்பலானாலும் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுந்து வர ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கு. அந்த ஆற்றலை முழுமையா வெளிப்படுத்துற நேரமா இந்த மே 9ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டம் அமைய போகுது. உங்களுடைய பொறுமைக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பிரபஞ்சம் தரப்போற ஒரு மிகப்பெரிய பரிசு தான் இந்த சம்பவம். அதனால நம்பிக்கையோடு இருங்க, உங்களுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. இவ்வளவு நாள் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சவங்களோட முகமுடியெல்லாம் இப்போ ஒன்னொன்னா கிளிய போகுது.
அந்த எம் என்ற எழுத்தில் பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது முதல் வேலையா உங்களை சுத்தி இருக்கிற துரோகிகளை அடையாளம் காட்டுவார். இவங்க தான் உங்களை இவ்வளவு நாள் வளர விடாம தடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு அப்போதான் புரிய வரும். அந்த நபர் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணா நிற்க போறாரு. யார் என்ன சதி செஞ்சாலும் சரி, அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி உங்களை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த நபர் ரொம்பவே உறுதுணையா இருப்பார். இதை நினைச்சு நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் தனிமரமா நின்னு போராடின உங்களுக்கு இப்படி ஒரு பலமான ஆதரவு கிடைக்கும்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா கிரகங்களோட அமைப்பு உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை இந்த நபர் மூலமா இப்போ உருவாக்க போகுது. பொருளாதார ரீதியா நீங்க சந்திச்ச சறுக்கல்கள் எல்லாமே இனிமேல் சுமூகமாக மாறப்போகுது. வராதுன்னு நினைச்சு நீங்க ஆசையை விட்டுட்ட பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். அதுக்கு இந்த எம் என்ற பெயர் கொண்ட நபர் ஒரு முக்கிய காரணமா இருப்பார். அவர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டுவார். இல்லைன்னா அவரே உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொண்டு வந்து கொடுப்பார். தொழில் செய்யறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் நீங்கி வியாபாரம் சக்கை போட போகுது. உங்களை நம்பி பணம் கொடுத்தவங்க, பணத்துக்காக உங்களை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து கம்பீரமா வலம் வரப்போற நேரம் இது. கைக்கு எட்டியது வாய் கேட்டலையேன்னு நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் காத்துல பறந்துடும். உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம், பணம், புகழ் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. அகுடும்பத்துக்குள்ள இவ்வளவு நாளா இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். உறவுகளுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிற நிலைமை வரும். இந்த இடத்துலயும் அந்த நபர் ஒரு சமாதான தூதுவரா செயல்படலாம். இல்லைன்னா அவரோட வருகை உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல அதிர்வலைய கொண்டு வரலாம். உங்களை புரிஞ்சுக்காம தூக்கி எறிஞ்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிமேல் உங்க தயவுக்காக காத்து நிக்கிற காலம் வரப்போகுது. நீங்க சொல்லுக்கு ஒரு மதிப்பு உருவாகும். உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிற நிலைமை உருவாகும். மனசுல இவ்வளவு நாளா இருந்த ஒரு பெரிய பாறாங்கல்ல இறக்கி வச்ச மாதிரி ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுவீங்க. தொலைஞ்சு போன நிம்மதியான தூக்கம் மறுபடியும் உங்களை தேடி வரும். இந்த சம்பவம் நடக்கும்போது அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும்போது யாருக்காவது கண்ணு பட்டுடுமோ இல்ல யாராவது சதி செஞ்சு கெடுத்துடுவாங்களோன்னு நம்ம பயப்படுவோம். ஆனா இந்த முறை அப்படி எந்த பயமும் உங்களுக்கு துளி கூட தேவையில்லை. ஏன்னா இது பிரபஞ்சமே உங்களுக்காக எழுதி வச்ச ஒரு சாசனம். எவ்வளவு பெரிய கெட்ட சக்தி வந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த நன்மையை, இந்த அதிர்ஷ்டத்தை யாருமே தட்டி பறிக்க முடியாது. அந்த எம் பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில செய்ய போற அந்த ஒரு நல்ல காரியம் உங்க எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய அடித்தளமா மாறப்போகுது. அதனால எந்த கவலையும் இல்லாம மனசை தளர விடாம இருங்க. இந்த மே 9ஆம் தேதிக்கு பிறகான காலம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. பல வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினைகள்னு தான் சொல்லணும். அந்த கர்ம வினைகள் எல்லாமே இந்த மே 9ஆம் தேதியோட முழுமையா முடிவுக்கு வரப்போகுது. இதுக்கு மேல உங்களுக்கு எந்த ஒரு சோதனையும் கிடையாது. அந்த எம் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற பெயர் கொண்ட நபர் ஏதோ சும்மா உங்க வாழ்க்கையில வந்துட்டு போற ஒரு சாதாரண ஆள் கிடையாது. பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அனுப்பி வைக்கிற ஒரு தூதுவர்னு தான் சொல்லணும். அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு நல்ல செய்தி உங்க மொத்த வாழ்க்கையையும் புரட்டி போட போகுது. அவர் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை கூட உங்களை பல கோடிகளுக்கு அதிபதியா மாத்துற அளவுக்கு வலிமையானதா இருக்கும். இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த நபர் உங்களை தேடி வரும்போது நீங்க அவரை அடையாளம் கண்டுக்காம விட்டுடக்கூடாது. அவர் சொல்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுல உங்களுக்கான வெற்றி ஒளிஞ்சிருக்கும். மனதளவுல இவ்வளவு நாள் நீங்க அனுபவிச்ச அந்த குழப்பங்கள், பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு பதற்றம் எல்லாமே உங்களை விட்டு விலகி போக போகுது. நைட் ஆனா தூக்கம் வராம கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்த காலம் எல்லாம் மலையேறிடுச்சு. இனிமேல் நீங்க படுத்தா நிம்மதியான தூக்கம் வரும். உங்க உடம்புல இவ்வளவு நாளா இருந்த ஏதோ ஒரு சோர்வு, ஒரு மந்த நிலை எல்லாமே மாறி சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே உங்க மேல ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள தானாவே வரும். அந்த தைரியத்தை உங்களுக்குள்ள விதைக்கிற ஒரு உந்து சக்தியா அந்த எம் எழுத்து நபர் செயல்படுவார். உங்க ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போ முழுமையா குணமாகி ஒரு புது பொலிவோடு நீங்க வலம் வர போறீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க குலதெய்வத்தை முழுமையா நம்பி பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாற்றம் நடக்கிறதுக்கு உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் உங்களை தடுத்து நிறுத்தின திருஷ்டி தோஷங்கள், கண்ணீர் மாதிரி ஏதாவது எதிர்மறை சக்திகள் இருந்திருந்தா கூட அது எல்லாமே உங்க குலதெய்வத்தோட அருளால சுக்கு நூறா உடைஞ்சு போக போகுது. அந்த எம் பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில நுழையும் போது அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்ய ஆரம்பிப்பாங்க.
தொட்டது எல்லாமே துலங்கும். மண் கூட பொண்ணா மாறும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க தொடங்குற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தான் கொடுக்கும். சில பேர் உங்களை பார்த்து இவன் அவ்வளவுதான், இனிமேல் வாழ்க்கையில உருப்படவே மாட்டான் அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசியிருப்பாங்க. அவங்க முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு மிகப்பெரிய உதாரணமா வாழ போறீங்க. உங்களை பார்த்து அசிங்கமா சிரிச்சவங்கெல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயெடுத்து போய் நிக்க போறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க எந்த ஒரு பழிவாங்கும் செயல்லையும் ஈடுபட வேண்டியதில்லை. உங்களுடைய வெற்றியே அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பதிலடியா அமைய போகுது. மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற இந்த ஒரு பிரம்மாண்டமான சம்பவத்தை யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இது இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரம். அந்த வரத்தை முழுமையா ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில வெற்றியை நோக்கி ரொம்ப தைரியமா அடி எடுத்து வைங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு எல்லாமே ராஜயோகம்தான். இவ்வளவு நாள் நீங்க சொந்த பந்தங்கள் மத்தியில பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சமா என்ன? ஒரு விசேஷத்துக்கு போனா உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எந்த ஒரு முக்கிய முடிவா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. உங்களை ஓரமா தான் நிக்க வச்சிருப்பாங்க. ஆனா இந்த மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற அந்த சம்பவத்தால உங்களுக்கான இடம் எப்படி மாறப்போகுது தெரியுமா? உங்களை பார்த்து முகம் சுளிச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து பல மடங்கு உயரும். இந்த பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற வெளிச்சம் உங்களை சுத்தி இருக்க இருட்டை மட்டும் விளக்கல, உங்க குடும்பத்தோட கரவத்தையே இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு உயர்த்த போகுது. இவன் என்ன பெருசா சாதிச்சிட போறான்னு நினைச்சவங்களோட எண்ணெய் எல்லாம் தவிடுபொடியாக போகுது. வேலை பாக்குற இடத்துல நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க உழைப்ப வேற யாரோ ஒருத்தர் திருடிட்டு போயிருப்பாங்க. நீங்க ராப்பகலா செஞ்ச நல்ல வேலைக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம பல வருஷமா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஒரே இடத்துல தேங்கி நின்னு இருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேணாம். அதே மாதிரி இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகளோ இல்லைன்னா பல வருஷமா எந்த ஒரு முடிவுக்கும் வராம இருந்த வழக்குகளோ இப்போ உங்களுக்கு முழுமையா சாதகமா முடிய போகுது. இதுக்கெல்லாம் அந்த பெயர் கொண்ட நபர் ஒரு ஆணிவேரா இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். அவர் கொடுக்கிற ஒரு சின்ன ஐடியா அல்லது அவர் செய்யற ஒரு சின்ன சிபாரிசு பல வருஷமா நகரமா இருந்த உங்க வேலைகளை எல்லாம் ரொம்ப வேகமா செஞ்சு முடிக்க வச்சிரும். உங்க திறமைக்கான சரியான வாய்ப்பு உங்களை தேடி வரும். இவாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம பல ராத்திரிகள் நீங்க முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. கடன் கொடுத்தவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கும் போது நீங்க பட்ட அந்த அசிங்கம் உங்களை உள்ளுக்குள்ளேயே குத்தி கிழிச்சிருக்கோம். தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட பல முறை நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா இனிமேல் அந்த நிலைமை வரவே வராது. நீங்க எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து ஒரு பெரிய பண வரவு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பணம் உங்க கைக்கு வரும்போது முதல் வேலையா உங்க கடன்கள் எல்லாமே முழுசா அடைப்படும். இனிமே யார்கிட்டையும் நீங்க கை கட்டி நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்களோட பண நிலைமை ரொம்பவே பிரம்மாண்டமா வளர போகுது. உங்க வறுமையை முழுசா ஒழிக்க போற ஒரு சாவியா அந்த பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில செயல்பட போறார். இவங்களுடைய உள்ளுணர்வு இப்போ ரொம்பவே அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது நல்லது, எது கெட்டது, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கறத நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்க மனசு ரொம்ப தெளிவாயிடும். இவ்வளவு நாள் ஒரு முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருந்த நீங்க இப்போ ரொம்ப தீர்க்கமான உறுதியான முடிவுகளை எடுப்பீங்க. உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ், ஒரு வசீகரம் உண்டாகும். நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு ஒரு தனி சக்தி கிடைக்கும். உங்களை பார்த்தாலே மத்தவங்களுக்கு ஒரு மரியாதை தானாவே மனசுக்குள்ள வரும். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பை இந்த நேரத்துல வாரி வழங்க போகுது. உங்களுக்காக விரிச்சு வச்ச வலைகள்ல அதை விரிச்சவங்களே போய் விழப்போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. பல வருஷமா கல்யாணம் நடக்கலையே, நல்ல வரன் அமையலையேன்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம கோவிலா ஏறி இறங்கினவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். உங்க வீட்டுல ரொம்ப சீக்கிரமே ஒரு மங்கள ஓசை கேட்க போகுது. அந்த பெயர் கொண்ட நபர் மூலமா ஒரு நல்ல சம்பந்தம் தேடி வரலாம். இல்லைன்னா அவங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை உங்க குடும்பத்துல பல வருஷமா தள்ளி போன ஒரு சுப காரியத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி வைக்க போகுது. சொந்தமா ஒரு வீடு கட்டணும், கொஞ்சமாவது ஒரு நிலம் வாங்கணும்னு நீங்க வருஷ கணக்கா செஞ்சுட்டு வந்த முயற்சிகள் எல்லாமே பலிக்காம கடைசியில கை நழுவி போயிருக்கும். ஆனா இப்போ நீங்க ஆசைப்பட்டபடியே உங்களுக்கான ஒரு கனவு இல்லம் அமைய போகுது. அதுக்கு தேவையான பண உதவி, பொருள் உதவி எல்லாமே அந்த நபர் வழியாவோ அல்லது அவர் காட்ட போற ஒரு பாதை வழியாவோ உங்களை வந்து சேரும். இது வரைக்கும் வாடகை வீட்டுல பட்டு வந்த கஷ்டங்கள், சொந்தக்காரங்க முன்னாடி பட்ட அவமானங்கள் எல்லாமே இனிமேல் முழுசா மறைய போகுது. உங்க சொந்த வீட்டுல நீங்க ராஜ நட போட்டு போக போற அந்த நாள் ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு.
உங்க மனசுக்குள்ள இவ்வளவு நாளா ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தாலே யாராவது கண்ணு வச்சிருவாங்களோ, இல்ல செய்வினை பில்லி சூனியம் மாதிரி ஏதாவது செஞ்சு நம்மள முடக்கிடுவாங்களோன்னு நீங்க ரொம்பவே கலங்கி போயிருப்பீங்க. ஆனா நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன், இந்த மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க மேல எந்த ஒரு கெட்ட சக்தியும் எந்த ஒரு துர்தேவதையும் நெருங்க கூட முடியாது. உங்களுடைய குலதெய்வமும் உங்க முன்னோர்களான பித்திருக்களும் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா நின்னு உங்களை காக்க போறாங்க. அந்த பேர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கான பாதையை இறைவனே ரொம்ப அழகா சுத்தம் செஞ்சு வச்சிருவாரு. உங்க முன்னாடி வந்து நிக்கிற தடைகளை எல்லாம் நீங்க ரொம்ப சுலபமா தகர்த்தெறிஞ்சிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கிறத நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. சமூகத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து, பதவி, மரியாதை இது எல்லாமே இவ்வளவு நாள் வேற யாருக்கோ போயிட்டு இருந்திருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, ஆனா பேர் வேற யாருக்கோ கிடைச்சிருக்கும். அந்த நிலைமையெல்லாம் இப்போ அடியோடு மாறப்போகுது. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் இனிமேல் ராஜா. உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இனிமேல் காத்து கிடக்க போகுது. அந்த பேர் கொண்ட நபர் மூலமா அரசாங்க ரீதியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள், சலுகைகள் எல்லாமே எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை முட்டாள்னு நினைச்சவங்க எல்லாம் உங்களோட அறிவையும் திறமையையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு நிக்க போறாங்க. உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான லாபத்தை அது எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருக்கிற ஆளா இருந்தாலும் சரி, அவங்களால ஒரு முடி அளவு கூட தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்களுக்கான காலம் இப்போ முழுமையா கணிஞ்சு வந்துடுச்சு. உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பிரபஞ்சம் உங்களை உச்சிக்கு கொண்டு போக போகுது. வெளிநாடு போகணும், அங்க போய் நல்லா சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு பல வருஷமா கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு தடையால உங்க கனவு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த கவலைக்கு முழுசா ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் வந்துடுச்சு. அந்த பெயர் கொண்ட நபரு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாவோ இல்ல ஒரு பெரிய ஆதரவாவோ வந்து உங்க வெளிநாட்டு பயணத்தை ரொம்ப சுலபமாக்கி கொடுக்க போறாரு. கடல் தாண்டி போய் நீங்க கொடி கட்டி பறக்க போற காலம் இது. அங்க போய் நீங்க சம்பாதிக்க போற பணம் உங்க தலையெழுத்த மட்டும் இல்ல, உங்க அடுத்த தலைமுறையோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து பெருமூச்சு விட போறாங்க. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். முடங்கி போன வியாபாரம் எல்லாம் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்க போட்ட முதலீடு எல்லாம் திரும்ப வருமானு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு அது பல மடங்கா பெருகி உங்க கைக்கு வரப்போகுது. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நபர் மூலமா ஒரு அருமையான ஆலோசனையோ இல்ல பெரிய பண உதவியோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் உங்களை நம்பி யாரும் உதவி செய்ய மாட்டேன்னு சொன்ன நிலைமை மாறி நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உதவி செய்ய பல பேர் வரிசையில நிக்க போறாங்க. உங்க தொழிலை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதுக்கான அத்தனை வழிகளும் இப்போ தானாவே திறக்க போகுது. உங்களுடைய திறமைக்கு ஏத்த லாபம் முழுமையா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. கூட்டு தொழில இருந்த விரிசல்கள் எல்லாம் சரியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து லாபத்தை நோக்கி ஓட போறீங்க. இவங்க மனசுக்குள்ள இவ்வளவு நாளா இருந்த ஒரு வெறுமை, ஒரு விரக்தி எல்லாமே மாறி ஒரு ஆழமான நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. தெய்வத்தோட சக்தி உங்களை சுத்தி ஒரு கவசம் மாதிரி இருக்கிறது நீங்களே முழுமையா உணர்வீங்க. இந்த ஒரு பிரச்சனையை பார்த்தாலும் பயந்து போன நீங்க இப்போ அதை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் உங்களுக்கு வந்துடும். அந்த பேர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டை எல்லாம் விரட்டி அடிக்க போறாரு. உங்களோட பேச்சில ஒரு முதிர்ச்சி தெரியும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப அழுத்தமா ஆழமா பதிய போகுது. இதுக்கெல்லாம் காரணம் மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு கிடைக்க போற அந்த பிரம்மாண்டமான கிரக பலம்தான். இதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இது இறைவனால உங்களுக்காக பிரத்யேகமா எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதி. மனசை தளர விடாம முழு நம்பிக்கையோட இருங்க. வெற்றி உங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு கேட்க போகுது. நீங்க இவ்வளவு நாளா ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே ஏங்கி போயிருப்பீங்க. நம்ம உழைப்புக்கான பலன் முழுமையா நம்ம கைக்கு வரமாட்டேங்குதே, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்து நம்ம கையில காசு தங்க விடாம பண்ணிடுதேன்னு நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா தலைகீழா மாறப்போகுது. அந்த எழுத்துல தொடங்குற நபர் உங்க வாழ்க்கையில வர்றப்போ உங்க வீட்டுல பண மழை பொழிய போகுதுன்னு தான் சொல்லணும். நீங்க எதிர்பார்க்காத வழியில இருந்து பண வரவு இருக்கும். அது யாரோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பழைய பாக்கியா இருக்கலாம், இல்லனா உங்க பூர்வீக சொத்துல இருந்து வரக்கூடிய லாபமா இருக்கலாம். எது எப்படியோ உங்க பண கஷ்டம் அத்தனையும் பஞ்சு பஞ்சா பறந்து போக போகுது. உங்க கைக்கு வரப்போற அந்த பணம் உங்க தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யாம நீங்க மத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கற அளவுக்கு உங்களை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. இதுக்கு முன்னாடி உங்களை ஏளனமா பார்த்தவங்கெல்லாம் இப்போ உங்க தயவுக்காக காத்து கிடைக்கிற நிலைமை வரப்போகுது.
உடம்பு சரியில்லாம வைத்தியம் பார்க்கறதுக்காக அலைஞ்சு திரிஞ்சு பணத்தை எல்லாம் தண்ணி மாதிரி செலவு பண்ணி நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா என்ன? ஒரு கட்டத்துல நம்ம உசுறு தப்புமா தப்பாதான்னு கூட நீங்க பயந்து போயிருப்பீங்க. ஆனா அந்த கவலைக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வந்துடுச்சு. மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். இவ்வளவு நாள் உங்களை வாட்டி வதைச்ச அந்த நாள்பட்ட வியாதிகள் எல்லாமே எந்த ஒரு பெரிய மருத்துவமும் இல்லாமலே கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்கும். அந்த பெயர் கொண்ட நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு நல்ல ஆலோசனையோ இல்லனா அவங்க கொடுக்கற ஒரு சின்ன நம்பிக்கையோ உங்க ஆரோக்கியத்துல ஒரு மிகப்பெரிய அதிசயம் மாதிரி வேலை செய்ய போகுது. நீங்க பழையபடி ரொம்ப சுறுசுறுப்பா 10 பேருக்கு சவால் விடுற அளவுக்கு ரொம்ப பலசாலியா மாற போறீங்க. உங்க முகத்துல இவ்வளவு நாளா இருந்த அந்த களைப்பு சோர்வு எல்லாமே மறைஞ்சு ஒரு புது வெளிச்சம் வீச போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய புயல் அடிச்சுட்டு இருந்திருக்கும். யார நம்புறது யார விடுறதுன்னு தெரியாம ஒரு பெரிய இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி நீங்க தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த இருட்டெல்லாம் விலகி ஒரு பிரகாசமான விடியல் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. ஆன்மீக ரீதியா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. இது வரைக்கும் தெய்வத்தை கும்பிடாம இருந்தவங்க கூட இப்போ முழுமையா தெய்வத்து மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா இருக்க போறீங்க. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிட்டு இருந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வர்றதுக்கான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே இப்போ உடனுக்குடனே பலிக்க ஆரம்பிக்கும். அந்த பெயர் கொண்ட நபர் உங்களை ஒரு சரியான பாதையில கொண்டு போறதுக்கு தெய்வத்தாலேயே அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு மனிதர் தான். அதனால எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவான மனசோட இந்த புது மாற்றத்தை வரவேற்க நீங்க தயாராயிருங்க. உங்களுக்குள்ள எத்தனையோ திறமைகள் புதைஞ்சு கிடக்கு. ஆனா அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம நீங்க ரொம்பவே முடங்கி போய் கிடந்திருப்பீங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதுல தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இனிமேல் அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. அந்த அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்குற நபரு உங்க திறமைக்கான சரியான அங்கீகாரத்தை தேடி தரப்போறாரு. அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த வாய்ப்பு உங்களை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. உங்க பேச்ச கேட்க யாருமே இல்லையேன்னு ஏங்கின காலம் போய் நீங்க பேசுறத கேட்க ஒரு பெரிய கூட்டமே இனிமேல் உங்க பின்னாடி வரப்போகுது. உங்களுடைய தனித்திறமைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போற காலகட்டம் இது. எபரம்பர சொத்து விஷயத்திலேயோ இல்ல வேற ஏதாவது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ கோர்ட் வழக்குன்னு அலைஞ்சு உங்க செருப்பே தேஞ்சு போயிருக்கும். நியாயம் முழுசா உங்க பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு மாய சக்தி உங்களை ஜெயிக்க விடாம தடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். எதிரிங்க ரொம்ப பலசாலியா இருக்காங்களேன்னு நீங்க மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற அந்த சம்பவத்தால நிலைமை முழுசா உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. அந்த பெயர் கொண்ட நபர் வர்ற நேரம் உங்க வழக்குகளுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் இழுத்தடிச்ச விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா முடிவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்து எந்த ஒரு தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து சரணடைகிற நிலைமை உருவாகும். அதே மாதிரி பங்கு சந்தையிலனா வேற ஏதாவது முதலீடுகள்ல இவ்வளவு நாள் உங்களுக்கு பெரிய அளவுல எந்த அதிர்ஷ்டமும் இருந்திருக்காது. தொட்டதெல்லாம் நஷ்டத்துல போய் முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு பெரிய தன யோகத்தை கொடுக்க போகுது. எதிர்பாராத விதமா உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு வரப்போகுது. இந்த பெயர் கொண்ட நபர் கொடுக்கற ஒரு சின்ன ஐடியா இல்லனா அவர் காட்டுற ஒரு புது வழி உங்களை பெரிய கோடீஸ்வரனா மாத்த போகுது. இது ஏதோ காத்துல சொல்ற வார்த்தை கிடையாது. கிரகங்கள் உங்க ராசிக்கு சாதகமா திரும்பி இருக்கிறதால நடக்க போற ஒரு நிஜமான அற்புதம். நீங்க செஞ்ச சிறு முதலீடு கூட இப்போ பல மடங்கா பெருகி உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. மனசுல எந்த பயமும் இனிமேல் உங்களுக்கு வேண்டாம். உங்களை பழிவாங்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி நீங்க தலையை நிமிர்த்தி கெத்தா நடக்க போற நேரம் வந்துடுச்சு. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இவ்வளவு நாள் உங்களை ஒரு சுமையா நினைச்சிருக்கலாம். ஆனா இனிமேல் உங்களை ஒரு பெரிய பொக்கிஷமா பார்க்க போறாங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள் அத்தனையும் உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. உங்களுடைய ஒவ்வொரு அடியும் இனிமேல் வெற்றியை நோக்கி தான் அமையும். அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா கதவுகளையும் இப்போ திறந்து வச்சிருக்கு. அந்த பெயர் கொண்ட நபரை உங்க வாழ்க்கைக்குள்ள அனுப்பி உங்க கஷ்டம் அத்தனைக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போகுது இயற்கை. உங்களை சுத்தி நடக்க போற அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை அனுபவிக்க நீங்க முழுசா தயாராகுங்க. மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துகிட்டே இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருந்தீங்க. யாருமே நம்மள புரிஞ்சுக்கலையே, நம்ம நல்ல மனசுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு பல தடவை தனியா உட்காந்து அழுதுருப்பீங்க. ஆனா அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பெரிய பலன் கிடைக்க போற நேரம் தான் இந்த மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போகுது. இந்த அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபரு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாயாஜாலத்தை செய்ய போறாரு. உங்க மனசுல இருந்த அந்த குழப்பம்
ஒரு விதமான பயம் எல்லாமே அவரை பார்த்த உடனே பனி மாதிரி விலகி போக போகுது. இவ்வளவு நாள் உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்கலாம் இப்போ உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நிலைமை மாறப்போகுது. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்களை அசிங்கப்படுத்த நினைச்சவங்க அத்தனை பேருக்கும் உங்க வளர்ச்சியே ஒரு பெரிய சாட்டையடியா இருக்க போகுது. சொந்தமா தொழில் செஞ்சாலும் சரி, இல்ல வேற ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்தாலும் சரி, நீங்க படுற கஷ்டம் கொஞ்ச நெஞ்சமா என்ன? நீங்க செஞ்ச நல்ல வேலைக்கு வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீங்க மட்டும் எப்பவும் போல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஒரே இடத்துல தேங்கி நின்னு இருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. இந்த பேர் கொண்ட நபர் மூலமா உங்களுக்கான அந்தஸ்து உங்களை தேடி வரப்போது. உங்க உழைப்புக்கு ஏத்த பெரிய அங்கீகாரம், ஒரு பெரிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு உங்க கைக்கு வரப்போகுது. அதை வச்சு நீங்க பல பேருக்கு உதவி செய்ய போறீங்க. வியாபாரம் செய்யறவங்களுக்கு அந்த நபர் கொடுக்கற ஒரு சின்ன வியாபார ரகசியம் இல்லனா அவர் காட்டுற ஒரு புது வழி உங்க லாபத்தை பல மடங்கா பெருக்க போகுது. இது வரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே பார்த்து நீங்க இனிமேல் லாபத்தை வாரி சுருட்ட போறீங்க. இது எல்லாமே ஏதோ காத்துல வர அதிர்ஷ்டம் கிடையாது. பல ஜென்மமா நீங்க செஞ்ச புண்ணியமும் உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதமும் தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கேடயமா வந்து நிக்க போகுது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே பிரத்யேகமா தயார் செஞ்சு வச்சிருக்க ஒரு பரிசு தான் இது. நீங்க மட்டும் எப்பவும் போல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஒரே இடத்துல தேங்கி நின்னு இருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அந்த பெயர் கொண்ட நபர் மூலமா உங்களுக்கான அந்தஸ்து உங்களை தேடி வரப்போகுது. உங்க உழைப்புக்கு ஏத்த பெரிய அங்கீகாரம், ஒரு பெரிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு உங்க கைக்கு வரப்போகுது. அதை வச்சு நீங்க பல பேருக்கு உதவி செய்ய போறீங்க. வியாபாரம் செய்யறவங்களுக்கு அந்த நபர் கொடுக்கற ஒரு சின்ன வியாபார ரகசியம் இல்லனா அவர் காட்டுற ஒரு புது வழி உங்க லாபத்தை பல மடங்கா பெருக்க போகுது. இது வரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே பார்த்து நீங்க இனிமேல் லாபத்தை வாரி சுருட்ட போறீங்க. இது எல்லாமே ஏதோ காத்துல வர அதிர்ஷ்டம் கிடையாது. பல ஜென்மமா நீங்க செஞ்ச புண்ணியமும் உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதமும் தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கேடயமா வந்து நிக்க போகுது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே பிரத்யேகமா தயார் செஞ்சு வச்சிருக்கிற ஒரு பரிசு தான் இது. உங்க வீட்டுல இது வரைக்கும் இருந்த இருள் விலகி ஒரு பெரிய ஒளி பிறக்க போகுது. அந்த பெயர் கொண்ட நபர் சும்மா சாதாரணமா உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட மாட்டாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்க வீட்டு வாசல்ல, உங்க தொழில் செய்யற இடத்துல ரொம்ப நாளா இருந்த ஒரு கெட்ட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா விலகிறத நீங்களே உணர்வீங்க. மனசுக்குள்ள காரணமே இல்லாம ஒரு சந்தோஷம் துளிர்விடும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த நபர் கொண்டு வரப்போற அதிர்ஷ்ட காற்று தான். அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது பல வருஷமா தீர்க்கவே முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை ரொம்ப சுலபமா முடிவுக்கு வரும். அது பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நில சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்தா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்க பக்கம் நியாயம் ஜெயிக்கும். இவ்வளவு நாள் உங்களை எதிர்த்து நின்னவங்கெல்லாம் இப்போ உங்க கால்ல வந்து விழாத குறையா சரணடைய போறாங்க. இதுதான் காலத்தின் கட்டாயம். உங்க பிள்ளைங்க விஷயத்துல நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் இனிமேல் தீரப்போகுது. அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்களே, சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நினைச்சு நீங்க பாதி உயிரை விட்டுருப்பீங்க. ஆனா அந்த கவலை இனிமேல் துளி கூட உங்களுக்கு வேண்டாம். அந்த பெயர் கொண்ட நபர் கொடுக்க போற ஒரு சின்ன வழிகாட்டுதல் உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையே மாற்றி அமைக்க போகுது. அவங்க படிப்புலயும் சரி, வேலை வாய்ப்புலயும் சரி ஒரு பெரிய உச்சத்தை தொட போறாங்க. அவங்கள பார்த்து ஊரே பெருமைப்படுற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்களை பத்தி தப்பா பேசின உங்க சொந்தக்காரங்க முன்னாடி உங்க பிள்ளைங்க உங்களை தலை நிமிர வைக்க போறாங்க. இதுக்கெல்லாம் அஸ்திவாரமா அமைய போறது இந்த மே 9 அப்புறம் நடக்க போற அந்த ஒரு பிரம்மாண்டமான சம்பவம் தான். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாள் நீங்க சேர்த்து வச்சிருந்த நகையோ இல்ல பணமோ எதிர்பாராத விதமா உங்க கையை விட்டு போயிருக்கலாம். யாராவது உங்களை ஏமாத்தி வாங்கிட்டு போயிருக்கலாம். அது இனிமேல் திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க நம்பிக்கையை விட்டு இருப்பீங்க. ஆனா கிரகங்களோட அமைப்பு இப்போ எப்படி இருக்குன்னா, உங்க கையை விட்டு போன பொருள் இரட்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த பெயர் கொண்ட நபர் ஒரு கருவியா செயல்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான செல்வத்தை மீட்டு தரப்போறாரு. அவர் உங்களுக்காக முன்னாடி நின்னு எல்லாத்தையும் சுமூகமா முடிச்சு கொடுப்பாரு. உங்க வீட்டுல மறுபடியும் ஒரு சுப காரியம் நடக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு விசேஷம் கூட நடக்கலையேன்னு ஏங்கி போன உங்க வீட்டுல இனிமேல் அடுத்தடுத்து சந்தோஷமான சடங்குகள், கொண்டாட்டங்கள் நடக்க போகுது. உங்களுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க இவ்வளவு நாள் உங்களை ரொம்ப சுலபமா ஏமாத்தி இருப்பாங்க. நீங்களும் நல்லவங்கன்னு நினைச்சு நம்பி ஏமாந்து போய் நின்னு இருப்பீங்க. ஆனா இனிமேல் உங்க மூளை ரொம்ப கூர்மையா வேலை செய்யும்.
யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கறத அவங்க முகத்தை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானம் உங்களுக்கு பிறக்க போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா 100% உங்களுக்கு லாபத்தை கொடுக்கற மாதிரி தான் அமையும். அந்த பேர் கொண்ட நபர் உங்களை ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துவார். இனிமேல் உங்களை எவனாலும் அசைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ரொம்ப பலசாலியா மாற போறீங்க. உங்களுக்கான பொற்காலம் இப்போ முழுமையா தொடங்கிடுச்சு. இத முழு மனசோட ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தயாராகுங்க. உங்க சொந்த பந்தங்களுக்குள்ளேயே உங்களை பத்தி தப்பு தப்பா பேசி உங்க பேரை கெடுக்கணும்னு பல பேர் காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு இல்லாத பொல்லாததெல்லாம் உங்க மேல சுமத்தி உங்களை மனசளவுல ரொம்பவே காயப்படுத்தி தனிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா மே 9 அப்புறம் கிரகங்களோட சுழற்சி உங்க பக்கம் முழுமையா திரும்பும் போது இந்த சதி வேலையெல்லாம் தவிடுபொடியாக போகுது. அந்த எழுத்துக்காரர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது இவ்வளவு நாள் உங்க மேல விழுந்த பழியெல்லாம் அபாண்டமான பொய்ன்னு ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டப்படும். உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் ஐயோ இவ்வளவு நல்லவங்களை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டு உங்க தயவை தேடி வர்ற காலம் இது. உங்க நேர்மைக்கும் பொறுமைக்கும் கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய வெற்றி இதுன்னு தான் நான் ஆணித்தரமா சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு ஆசை தூங்கிட்டு இருக்கும். அதாவது நமக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா, அந்த உதவிய வச்சு நம்மளும் 4 பேர் மதிக்கிற மாதிரி முன்னுக்கு வந்துட மாட்டோமான்னு பல ராத்திரிகள் நீங்க கடவுள்கிட்ட ஏங்கி இருப்பீங்க. அந்த ஏக்கம் இனிமேல் உங்க வாழ்க்கையில வரவே வராது. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்காக அந்த பெயர் கொண்ட நபரை ஒரு ஏணியா அனுப்பி நீங்க கேட்டதை விட பல மடங்கு அதிகமா உங்களுக்கு வாரி வழங்க போகுது. நீங்க தொடங்குற ஒரு சாதாரண வேலை கூட மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. இவன் எப்படியும் தோத்துருவான்னு உங்க தோல்விக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க முன்னாடி நீங்க ஒரு மாபெரும் வெற்றியாளரா விஸ்வரூபம் எடுத்து நின்னு காட்ட போறீங்க. உங்க திறமைக்கான முழு அங்கீகாரமும் புகழும் உங்களை தேடி வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. அகனவன் மனைவிக்குள்ள இருந்த பெரிய விரிசல்கள், பேசாம இருந்த பிரிவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல ரொம்ப சுமூகமா மாறும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பழையபடி ரொம்ப அந்நியோன்யமா சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பீங்க. கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்த குடும்ப பிரச்சனைகள் கூட இந்த நபர் கொடுக்கிற ஒரு சின்ன ஆலோசனையாலேயோ இல்ல அவர் முன்னின்று செய்யற பஞ்சாயத்தாலேயோ ரொம்ப அமைதியா முடிவுக்கு வரும். உங்க குடும்பத்துக்குள்ள இவ்வளவு நாள் இருந்த அந்த ஒரு இறுக்கமான மூச்சு முற்ற சூழ்நிலை மாறி எப்பவும் சிரிப்பும் கலகலப்புமா இருக்க போற நேரம் வந்துடுச்சு. இனிமேல் உங்க வீட்டுல எந்த ஒரு துக்கமும் நெருங்கவே முடியாது. உங்களை காக்கிறதுக்காகவே உங்க குலதெய்வம் உங்க கூடவே நிழல் மாதிரி இருந்து வழி நடத்த போகுது. அதனால இனிமே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு ராஜயோகம்தான்னு மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. கடைசியா உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது ஒண்ணுதான். இவ்வளவு நாள் நீங்க இருட்டுல முட்டி மோதி கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமே உங்களுக்கான பாதை முழுக்க பூக்களால தூவப்பட்ட ஒரு வெளிச்சமான ராஜபாட்டையா தான் இருக்க போகுது. அந்த எழுத்துல தொடங்குற நபர் உங்க வாழ்க்கையில நுழையும் போது அவரை முழுமையா நம்புங்க. அவர் மூலமா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற இந்த அரிய வாய்ப்பை தயங்காம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சந்தேகங்களோ இல்ல தேவையில்லாத பயமோ உங்களுக்கு துளி கூட இப்போதைக்கு வேணாம். உங்களை பார்த்து சிரிச்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போற அளவுக்கு நீங்க விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப தைரியமா ஆரம்பிங்க. மகாலட்சுமி தேவி உங்க வீட்டுல நிரந்தரமா தங்கி உங்களுக்கு சகல செல்வங்களையும் அள்ளி தரப்போறா. இதுவரைக்கும் நீங்க கொட்டின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு பெரிய நியாயம் கிடைக்க போகுது. இந்த மே 9 அப்புறம் நடக்க போற இந்த மாபெரும் திருப்ப முனைய உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய வசந்த காலமா நீங்க மாத்திக்கோங்க. காலம் முழுக்க உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும்தான் நிலைச்சு நிற்க போகுது. உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நடப்பது எல்லாமே உங்க நன்மைக்கு தான்னு முழுசா நம்புங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.